தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக வெற்றி கழக அரசு மீதான நம்பிக்கை தீர்மானத்தில் அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். இந்த அரசு அமைச்சரவையில் முதன்முறையாக நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு ஒரு முஸ்லிம் அமைச்சர் கூட இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் அமைச்சர் கூட இடம்பெறாத சூழல்ல அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை சுட்டிக்காட்டி, உங்கள் கட்சியில் கடைநல்லூர் MSA மஜீத் இருக்கிறாரே, அவர் கூட அமைச்சராவதற்கு தகுதி இல்லையா என்று கேட்டார். இதனை அறிந்த பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் உடனடியாக கடைநல்லூர் MSA மஜீத் அவர்களை தனது அமைச்சரவையில் அமைச்சராக சேர்த்தார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் முஸ்லிம் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2006 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவையில் 2 முஸ்லிம் அமைச்சர்கள், தஞ்சாவூரை சேர்ந்த உபைதுல்லா அவர்களும் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த மெய்தீன் கானும் அந்த அமைச்சரவையில் தொடர்ந்து இடம்பெற்றார்கள். டாக்டர் MGR அவர்களுடைய அமைச்சரவையிலும் கூட ராஜா முகமது அமைச்சராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையிலும் கூட முஸ்லிம் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அமைச்சரவையில் கூட முஸ்லிம் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் திரு விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அமைச்சரவையில் அவருடைய கட்சியின் சார்பாக 3 முஸ்லீம்கள் வெற்றி பெற்று இன்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் கூட அவர்களில் ஒருவருக்கு கூட வாய்ப்பளிக்காதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது. என்னுடைய அரசு சிறுபான்மையினர் அரசுதான் என்று இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சிறுபான்மையினர் என்றால் தமிழ்நாட்டில் அதிகமான எண்ணிக்கையில் முஸ்லிம் சிறுபான்மையினர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுக்காதது மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை அளிக்கின்றது. MSA மஜீத் முதல் ஆவடி நாசர் வரை தொடர்ந்து அமைச்சர்களாக இருந்த சூழல்ல இந்த குறையை நீக்கக்கூடிய வகையில் விரைவில் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த ஒருவரை, ஒரு முஸ்லிம் MLA-வை அமைச்சராக சேர்த்து சமூக நீதியை புதிய அரசு பேண வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ.